அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மருது அக்ரி விளாக் சேனல். நான் உங்கள் மருது பேசுகிறேன். நம்மளோட சேனலில் நிறைய விவசாயம் சார்ந்த பதிவாக இருக்கட்டும் சரி, கால்நடைகள் பாலம் சார்ந்த பதிவுகள் சரி, நிறைய நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். வியூவர்ஸ் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளோட சேனலில் தொடர்ந்து பதிவு பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, நம்ம நாளைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு மாடு வாங்க போகிறோம். ஹெச்எஃப் மாடு, பால் கறவை மாடாக வாங்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 4 மாடு வாங்கியிருக்கோங்க. 4மே பார்த்தோம்னா ஹெச்எஃப் மாடை தான் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே நம்ம அதுக்கு முன்னாடி மாடு எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம்னா, லோக்கல்லையும் நம்ம மணப்பாறை சந்தை அந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த மாடுகள் பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்க முடியலை. பால் குறையிற அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. நம்ம ஒரு 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த 4 மாடு ஹெச்எஃப் மாடு வாங்கினதில் ஒரு நல்ல அனுபவம், அதில் கொஞ்சம் நல்ல ஒரு லாபம் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆனதுனால என்னென்னா, அது ஏற்கனவே பழைய மாடுகளை ஒன்று ஒன்றா நம்ம கழிச்சிக்கிட்டு இருக்கோம். உள்ளே ஹெச்எஃப் மாடுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு நம்ம கருங்கல்பாளையம் சந்தைக்கு போகிறோம். அது என்னென்ன இப்போ எப்படி போகிறோம், என்ன மாதிரி நம்ம போயிட்டு மாடு வாங்குகிறோம், யார் மூலியமாக வாங்குறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த பதிவுகள் வரும். விவசாயம் சார்ந்தும் சரி, நிறைய காமன் விஷயங்களும் நம்மளோட சேனலில் பதிவு பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். பாருங்கள், எந்த வீடியோ நம்மளுக்கு கிளிக் ஆகாத கொஞ்சம் ரன் பண்ணும். ஏன்னா நம்ம விவசாயம் சார்ந்து மட்டும் போட்டால் நிறைய நம்ம வியூஸ் போக மாட்டேது. இருந்தாலும் நம்மளுக்கு மேஜராக அது நல்லா தெரியும் அப்படின்றதுனால அது போடுறேன். தொடர்ந்து மற்ற வீடியோக்களும் நம்ம தொடர்ந்து போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். அது எது நல்லா போகுதோ அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயத்த பண்ணுறோம். அது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கணும் மக்களுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்கிறோம். மாடில் நம்ம ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அதில் இன்னும் நிறைய கற்றுக்கிற வேண்டியது இருக்குது. அதனால் தெரிஞ்ச விஷயம் நிறையா சொல்லுவோம். அப்படின்றக்காக தொடர்ந்து நான் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். அனைத்து விஷயங்களும் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரும். என்னடா விவசாயம் சார்ந்து போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போகிறேன்னு நினச்சிடாதீங்க. எல்லா வீடியோவும் போடுவோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு போகிற வீடியோ பதிவுகள், அங்கே என்ன மாதிரியான மாடு வாங்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.